ஐம் சடன்லி டேக் திஸ் டிசிஷன். என்னன்னு தெரில, கேமரா எடுத்து வச்சு உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியாச்சு, இப்போ ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆன் தி டைம் ஒர்க் ஷாப்பும் போயிட்டுருக்கு, நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்பும் ஆல்மோஸ்ட் இட்ஸ் குட் வில், நல்லா போயிட்டுருக்கு. அதே டைமில் நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸும் இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. இனிமேட்டும் இன்புட்ஸ் போடலான் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன ப்ராப்ளம், எதுக்கு இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ தான் என்னோட ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆரம்பித்தேன். ஓகே, நான் ஆக்சுவலாக யாருன்னா ஃபிலிம் மேக்கர். ஓகே, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கரா, இல்லை கொரில்லா ஃபிலிம் மேக்கரா, ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கரா, இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்கும். ஐ ஆம் அன் ஃபிலிம் மேக்கர். ஓகே, எனக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கணும், சரிங்களா, ஒரு கிராஃப்டில் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் ஈகோலெஸ்ஸாக இருக்கணும், அதுதான் பிரச்சனையே. ஏன்னா என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்கவே ஈகோவால் நிறைஞ்சுது. என் மேலே அவங்களோட ஈகோவை திணிச்சிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்திருக்கேன், என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் இன்ன வரையும் நான் சென்னை போகாமல் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, ப்ரோ நீங்கள் சென்னை போங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் போகலை, நான் கொஞ்ச நாள் கழிச்சு போகிறேன்னு சொல்கிறதுக்கும், நாங்கள் ஒர்க் ஷாப் நடத்தாததுக்கும், நாங்கள் வராததுக்கும் நிறையா ரீசன் இருக்குது. ஓகே, இப்போ என்னதான் பண்ணலாங்கிறது யோசிக்கிறேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபினான்ஷியலி இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு படம் பண்ணேன், அதுக்கே எனக்கு ஒரு 8 ரூபா கடன் இருக்குது, அதை நான் அடைக்கணும். இப்படி இருக்கிற டைமில் அடுத்தவங்களோட வீடியோஸ் போய் பார்க்குறேன். ரீசெண்ட் டேஸாக போய் பார்க்குறேன், பயங்கரமாக எல்லாரும் வீடியோ போடுறாங்க. நிறைய பேர் நல்ல கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க, ஃபிலிம் மேக்கிங் கண்டென்ட். நாம் என்ன போட்டுட்டு இருக்கோம்? எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பேசிக்காக அந்த பெரிய லைட்டிங் கிடையாது, பெரிய செட்டப் கிடையாது, நான் பயங்கரமான காஸ்டியூம்ஸ் கிடையாது. இருக்கிற 4 காஸ்டியூம்ஸை திருப்பி போட்டுட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு எடிட் பண்ணவும் டைம் கிடையாது. இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இறங்கியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுறேங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் நான் டைம் எடுத்திருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டைம் எடுத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். நான் எழுதுறதுக்கு அந்த டைம் ஸ்பேஸ் எடுத்துக்கும். ப்ரோ நீ இப்படி எழுதுற, எந்த ப்ரொடியூசர் ஒத்துப்பாரு அப்படின்னு நீ கேட்ப. பட் ஏதோ ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கிறப்ப அந்த கதை நல்லா இருக்கும். அந்த கதை நல்லா இருந்தால் தான் நான் ரீச் ஆக முடியும். ஸோ கதை தான் என்னை கூப்பிட்டு போகும், நான் கதையை கூப்பிட்டு போகிறது கிடையாது. ஓகேவா? கதை என்னை ரூல் பண்ணும், கதை எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நான் ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு அந்த சிஸ்டத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிற ஆள் நான் கிடையாது. ஜென்ரலைஸ்டாக ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்கிரிப்ட் வேணும். அந்த ஸ்கிரிப்ட் நம்ம எழுத அது நம்மளே ட்ரிவைன் பண்ணோம், நம்ம போயிடலாம். இதுதான் பேசிக் கோர் ஃபிலிம் மேக்கிங்குள்ளே வந்தால். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்வக்கோளாராக இருப்பீங்க, இட்ஸ் வெரி குட். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் எதுக்குன்னா, இப்போ ஆக்சுவலாக இதான் சொன்னேன்ல, இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இறங்கியிருக்கேன். இட் டேக்ஸ் எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கும்னு எனக்கு தெரில. எதுக்கு இப்போ வீடியோ அதை பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நிறைய பேர் சொல்கிற மாதிரி நான் தோக்கிற ஒரு ஓட்டத்தை ஓடுறணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் இடத்துல இருந்துக்கிட்டு நீ இதெல்லாம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுங்கிற டாபிக்ஸ்குள்ளே தான் நான் இருக்கேன். என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு சொல்லலை, பட் நாம் ஒன்றும் தப்பு பண்ணல. ஸோ ஃபிலிம் மேக்கிங் வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறேன்னா, இது பெரிய தப்பு மாதிரியும் பெரிய கெடுதல் மாதிரியும் நினைக்கிறாங்க. எப்படி ஒரு பாடி பில்டிங் ஒரு மனுஷனை மாற்றுதோ அதே மாதிரியே ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணுங்க மனுஷனாக மாறுவோம். ஸோ என்னை பார்த்து எல்லாரும் படம் பண்ணணுங்கிறது என்னோட ஆசையே கிடையாது. பட் படம் பண்ணும் வந்தால் கொஞ்சம் டிசிப்ளினாக பண்ணுங்க. லேர்னிங் இஸ் மஸ்ட். நினச்சதெல்லாம் பண்ணணுங்கிறத பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்டர்வியூஸ் கேட்டு ஷோ பண்ணாதீங்க. ஏன்னா இன்டர்வியூஸ் வரவங்க எல்லாமே they are achieve, they are something done, they show only the positive way, then only they are go high. புரியுதா? ஸோ புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீ ஜெயிச்சிட்டினா நீ பட்ட அசிங்கமோ சரி அவமானமோ சரி மோட்டிவேஷனாக தான் தெரியும். பட் இப்போ என்னோட ஃபெயிலியர்ஸ் சொன்னால் நீ என்னை கலாய்ப்ப. டீசன்ட் ரியாலிட்டி. ஓகேவா? நிறையா ஃபிலிம் மேக்கர்ஸ் ரியாலிட்டியை அவுட் சைடாக இருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இறங்கியிருக்கேன். நான் ஸ்கிரிப்ட் த்ரூ அவுட் அதை எழுதலான் இருக்கேன். இந்த வீடியோஸ் இனிமேட் எடிட் பண்ணி போகிறது கிடையாது. இனிமேட் வரப்போகிற வீடியோஸை எடிட் பண்ணி போடலாங்கிறது ஐடியாலஜிலாம் இருந்தேன். பட் எடிட் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக் 6 ஹவர்ஸ். ஓகே, இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தும் நான் அதை பண்ணுற அளவுக்கு என்னோட நெசசிட்டி கிடையாது. எனக்கு என்னன்னா, நான் ஒரு எஃபோர்ட் போடுறேன், அந்த எஃபோர்ட் யூஸ்லெஸ்ன்னு சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இப்போ அந்த எஃபோர்ட் இப்போ சோஷியல் மீடியா வச்சிருக்கிறதுக்காக நான் ஃபுல் எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னா என்னோட ஸ்கிரிப்டை யார் பாப்பா? ஒரு 6 மந்த்தாக நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்குள்ளேயே நான் போகல, த்ரூ அவுட் ரீச் ஆகலையே, க்ரூம் ஆகலையே, நல்ல நிலைமைக்கு போகலையேன்னு சொல்லி அந்த மூட்லேயே இருந்தனால என்னோட ஸ்கிரிப்டுக்குள்ளேயே நான் போகல. இப்போ நான் உட்காந்து
யோசிக்கிறேன், ஸ்கிரிப்டோட ஒன்லைன் எல்லாம் யோசிக்கிறேன், சினாப்சிஸ் எல்லாம் யோசிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தேன். அதனால தான் டக்குன்னு கேமரா எடுத்து வச்சு நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இனிமேட்டு ரேண்டம் டேஸ், ரேண்டம் வீடியோஸ், இந்த மாதிரி எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் தோணுதோ அதை ஷேர் பண்ணுற மாதிரியும், அதே டைமில் நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது லைனப்பில். ஸோ அதுவும் நான் எப்படி பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேங்கிறது எல்லாமே நான் ஃபர்தராக சொல்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு. மெயினாக இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ரீசன், ஸ்டார்ட் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களை மாதிரியே தான். என்னன்னா, நம்மகிட்ட அது இல்லையோ, இது இல்லையோ, எப்படி இல்லையே, அப்படி இல்லையே, இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக பண்ணலாம், அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக பண்ணலாம், எனக்கு பேச வரல, எனக்கு ஒரு மாதிரி நான் இப்போ பேசுகிறப்பே தெரியும், சில வார்த்தையை நான் எடிட் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். என்னோட ஃப்ளோவே அப்படிதான் இருக்கும். த்ரூ அவுட் என்னால் அப்படியே கோர்வையாலாம் பேச எனக்கு வராது. நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ என்னோட ரீல்ஸில் போய் பார்ப்பீங்க, அது எல்லாமே எடிட்டட் வீடியோஸ். அந்த 1 நிமிட்டுக்கு நான் ஒரு 6 மினிட் பேசியிருப்பேன். அதை தான் நான் 1 நிமிட் எடிட் பண்ணுறேன். ஸோ அதனால உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக தெரியுது. பட் அந்த மாதிரி யூடியூப்ல நம்மளால எவால்வ் ஆக முடியாது. அடுத்தடுத்து நான் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ண அதை விலாகாக எடுத்து போடலான் இருக்கேன். அந்த டைம் என்னோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஏதோ எனக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்கேன். என்னன்னா, த லோக்கல் ஃபிலிம் மேக்கர். ஓகே, ஐ எம் ஏ லோக்கல் ஃபிலிம் மேக்கர். ஸோ என்னோட லோக்கல் ஃபிலிம் மேக்கிங் கம்யூனிட்டிக்குள்ள நீங்கள் ஜாயின் ஆகுனா ரொம்ப எதுவும் கஷ்டப்பட வேணாம். நோட்டு, பேப்பர் எடுத்துருங்க, முடிஞ்சு. ஸோ என்னோட பிலீவ் மட்டும் நான் சொல்லிடுறேன். யார் ஒருத்தன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பேப்பரில் உக்காடுறானோ, பொறுமையாக இருக்கானோ, எஃபோர்ட் போட்டு படிக்கிறானோ, அதை கற்றுக்கிறானோ, கன்ஃபார்ம் சொல்கிறேன், அவன் ஒரு உயரத்துக்கு போய் சேருவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன். த்ரூ அவுட் என் கூட ட்ராவல் பண்ணுங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் மஸ்ட் ஐ டன் தே ஒன் ஃபியூச்சர் ஃபிலிம். இது நடக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. அது நடக்கிறப்ப என்னைய மாதிரி ரூரல் ஏரியாவில் இருக்கிற பசங்க அவங்க ஊரில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி சும்மா கேமரா உட்கார வச்சு பேசி வீடியோ போட்டு ஒரு அட்டென்ஷன் கிராப் வாங்கி அது மூலயமா ஒரு வாய்ப்பு தேடி அவங்க கிடைக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒன் மீடியம் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இப்போ நான் இப்போ உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு 5 இயர்ஸாக இப்படி உட்காந்து பேசி பழகினால இப்போ ஓரளவு ஃப்ளோ வருது. ப்ராக்டிக்ஸ் உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு மீடியத்துக்குள்ள நான் வர்றதுக்கே எனக்கு ஒரு 4 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா எப்படி வீடியோ போடணும்னு தெரியல, எப்படி என்கேஜ்மெண்ட் ரேப் பண்ணுறதுன்னு தெரியல. இப்பயுமே உட்காந்து கண்டென்ட் ரைட்டிங் உட்காந்து ரிசர்ச் பண்ணிருக்கேன், மற்றவங்களோட கண்டென்ட் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், ப்ராக்டிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாச்சும் அடுத்த எல்லா கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. டில் தி எண்டு. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, தயவு செஞ்சு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. சம்வேர் மிஸ்டேக்ஸ் நடக்கும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. இன்னைக்கான டே முடிஞ்சு. திருப்பியும் எனக்கு என்னைக்கு தோணுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்க போகிறதில்ல. நான் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த நிமிஷத்தில் நடக்கிறதுக்கு இன்னைக்கு பிளான் போட்டோம்னா இந்த நிமிஷம் வேலை செய்ய மாட்டோம். அதே மாதிரி அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷத்தை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஃபினான்ஷியலி அண்ட் எமோஷனலி ஸ்டேபிள் நம்ம கிட்ட இருக்கணும். ரெண்டுமே நம்ம கிட்ட கிடையாது. அதனால அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. அதனால என்னால் பிளான் பண்ணவும் முடியல. பட் என்னால் முடிஞ்ச வரையும் எஜுகேஷனை நான் ஷேர் பண்ணுறேன், அந்த டைம் மோட்டிவேஷனையும் ஷேர் பண்ணுறேன், முடிஞ்சால் என்டர்டெயின்மெண்ட்டை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட் அண்டு லவ். ஒரு ஷேர். பார்க்கலாம் இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு.